ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஆட்டோ வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பாரத் பென்ஸ் 4828R. இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் வண்டிக்குள்ள லுக் அண்ட் கெபின் பற்றி பார்த்தோன்னா நல்ல ஸ்டைலிஷான லுக், மிட் கெபின். அண்ட் இந்த வண்டியில் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது, ப்ரீமியம் நான் ப்ரீமியம். ப்ரீமியம் மாடலில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் ப்ரீமியமில் கம்மியான ஃபீச்சர்ஸ். இப்போ நீங்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறது ப்ரீமியம் மாடல். வண்டிக்குள்ள கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் 47 டன். அண்ட் பாரத்பென்ஸ்குள்ள லோகோ, பாரத்பென்ஸ்குள்ள பிராண்டிங், அண்ட் இதுக்குள்ள கிரில் அண்ட் சைடில் ஏரோ கார்னர்ஸ் நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. அண்ட் ஏர் ஈஸியாக பாஸ் ஆகும். பம்பர் 3 பீஸ் பம்பர், பாடி கலர் ஃபினிஷில் ப்ரீமியம் மாடலில், நான் ப்ரீமியம் மாடலில் கிரே கலர் ஃபினிஷில். அண்ட் ஹெட்லேம்ப் ஸ்டைலிஷான ஹலோஜன் டைப் ஹெட்லேம்ப். அண்ட் மேலே டிஆர்எல் டே டைம் ரன்னிங் லேம்ப், சைடில் டர்ன் இண்டிகேட்டர். 3 பீஸ் பம்பர் கொடுத்துருக்கனால மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஏதாவது ஒரு பீஸ் டேமேஜ் ஆனால் அந்த பீஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இங்கே ட்வின் ஹுக், 2 ஃபுட் ஸ்டெப், அண்ட் கீழே அடிஷ்னல் பம்பர். அதில் ஃபாக் லேம்ப் மாட்டர் கண்டி பிளேஸ், ரிஃப்ளெக்டர். வண்டிக்குள்ளே எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் 51 லட்சம். ஆன் ரோட் ப்ரைஸ் அந்த டீட்டெயில்ஸ்க்கு நியரஸ்ட் ஷோரூமை கான்டாக்ட் பண்ணுங்கள். விண்ட்ஷீல்டு சிங்கிள் பீஸ் லேமினேட்டட் விண்ட்ஷீல்ட் கிளாஸ், க்ளீன் பண்ணுறக்காண்டி டியூவல் வைப்பர் வாஷரோட. அண்ட் மேலே சன்வைசர், ப்ராக்சிமிட்டி மிரர், ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்குறக்காண்டி. அண்ட் 2 சைடும் ஹைட் மார்க்கிங் லேம்ப். அண்ட் கேபின்குள்ளே சைட் வியூ. கலர் ஆப்ஷன் ஒயிட். கேபின் ஸ்லீப்பர் கேபின் தான், மிட் கேபின். இந்த கேபின் மற்ற ஸ்லீப்பர் கேபினோட இந்த கேபின் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே வீல் ஆர்ச்சில் டர்ன் இண்டிகேட்டர், டோர் ஹேண்டில், கீ லாக் அண்ட் லாக் கண்டி பிளேஸ், சைட் பிளைண்ட் ஸ்பாட்ஸை கவர் பண்ணுறக்காண்டி, சைட் ப்ராக்சிமிட்டி மிரர், சைட் வியூ மிரர், வைட் ஆங்கிள் மிரர். அண்ட் மேலே ஹைட் மார்க்கிங் லேம்ப், டோர்ஸில் ரிஃப்ளெக்டிவ் டேப்ஸ். கேபினில் ஏர் இறங்கிறதுக்கு 2 ஃபுட் ஸ்டெப். அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஸ்டீரபிள் டைப்பில், ஃப்ரண்ட் எக்ஸல் IF 7.0, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பேராபோலிக் லீ ஸ்ப்ரிங், கூடவே ஆன்டி ரோல் பாரும் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் ஃபீச்சராக பெட்டர் ஸ்டெபிலிட்டி கண்டி. டயர்ஸில் ரேடியல் டியூப் டயர் இல்லைனா டியூப்லெஸ் டயர், அப்ளிகேஷன் அண்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். டியூப் டயருக்குள்ள டைமென்ஷன் 295/90/620 ரேடியல் டியூப் டயர். டியூப்லெஸ் டயருக்குள்ள டைமென்ஷன் 295/80/622.5. அண்ட் செகண்ட் எக்ஸல் ஸ்டேரபிள் டைப்பில், எக்ஸல் அண்ட் சஸ்பென்ஷன் சேமாக தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எக்ஸலுக்கு. பிரேக்ஸில் நியூமேட்டிக் ஃபுட் ஆப்ரேட்டட் டியூவல் லைன் வித் ABS. அங்கே ஹைட்ராலிக் டில்ட்டிங் சிஸ்டம்குள்ளே கண்ட்ரோல்ஸ். கேபின் டில்டபிள் டைப்பில், அதுக்காண்டி ஹைட்ராலிக் டில்ட்டிங் சிஸ்டம். கேபின் டில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளே போதுமானது. கேபின் டில்ட் பண்ணுறனால இன்ஜின் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக பார்க்க முடியும். அண்ட் கேபினுக்கு பின்ன 2 ஃபிக்ஸ்டு கிளாஸ், ஏர் இன்டேக்குள்ள பைப் அண்ட் ஏர் ஃபில்டர். இன்ஜின் OM 926 6 சிலிண்டர் டீசல் BS6 இன்ஜின், CC 7200, பவர் 281 HP, 2200 RPMல, டார்க் 1100 Nm, 1200லேருந்து 1600 RPMல. அண்ட் இன்ஜின்குள்ளே ஓவரால் வியூ. அண்ட் முன்ன கூலிங் சிஸ்டம்குள்ளே அசம்பிளி அண்ட் இங்கே கூலன் டேங்க். அண்ட் கேபினை டில்ட் பண்ண பிறகு இன்ஜினை ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க இன்ஜினுக்கு சைடில். கிளச் 430 mm டை, சிங்கிள் ட்ரை பிளேட், ஹைட்ராலிக் கண்ட்ரோல், கியர் பாக்ஸ் G131, 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ், 8 ஃபார்வர்ட் ப்ளஸ் 1 க்ராலர் ப்ளஸ் 1 ரிவர்ஸ், மெக்கானிக்கல் சிங்க்ரோமைஸ் கியர்ஸ், கிரேடபிலிட்டி 26.8%. அண்ட் கேபினுக்கு பின்ன சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க டிரைவர் கம்ஃபர்ட் கண்டி. அண்ட் இங்கே சைடில் கட் ஆஃப் ஸ்விட்ச், சைடு மார்க்கர் லேம்ப். பேட்ரிஸில் 12 வோல்ட்டுக்குள்ளது 2, 24 வோல்ட் 120 ஆம்பியருக்குள்ளது. அண்ட் இங்கே ஸ்டீரிங் ஆயில், ஏர் ஃபில்டர் அண்ட் ஏர் இன்டேக் கேபினுக்கு பின்ன அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் லிமிட் 80 km/h. ஸ்டீரிங் டைப் ஹைட்ராலிக் பவர் அசிஸ்டட் ஸ்டீரிங். அண்ட் ஃபியூல் டேங்க் 330 லிட்டர், மெட்டல் டேங்க் 2 பிரேக்கெட்டோட. ஃபில்லிங் கெப்பாசிட்டி 310 லிட்டர். ஃபியூல் டேங்க் லாக்கிங்க்கு சிங்கிள் லாக் கம்பெனிலேருந்து. அண்ட் தேர்ட் எக்ஸல் லிஃப்ட் எக்ஸலா, டியூவல் டயர் லிஃப்ட் எக்ஸல் இப்போ தான் பாரத் பென்ஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் லிஃப்டிங்காண்டி சிங்கிள் பலூன். அண்ட் பலூன்ஸ்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் லிஃப்ட் எக்ஸலுக்கு செயின் கொடுத்துருக்காங்க, லிஃப்ட் எக்ஸல் ரொம்ப கீழே போகாமல் இருக்கிறதுக்காண்டி. அண்ட் ஃப்ரண்ட்டில் டியூவல் பலூன் லிஃப்ட் பண்ணுறதுக்காண்டி.
அண்ட் எக்ஸலில் பெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டில் தட்டாமல் இருக்கிறதுக்காண்டி. அண்ட் ஓவரால் லிஃப்ட் எக்ஸலுக்குள்ள வியூ. தேர்ட் அண்ட் ஃபோர்த் எக்ஸலுக்கு நடுவில் அட் ப்ளூ டேங்க் 60 லிட்டர் உள்ளது. 51 லிட்டர் வரை ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் எக்ஸல் டிரைவ் எக்ஸலா. ரியர் எக்ஸல் RS 440, ரியர் எக்ஸல் ரேஷியோ 4.3, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 178 mm. அண்ட் ப்ரெஷர் டேங்க் எல்லாமே சேசிஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சஸ்பென்ஷனில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. புது சஸ்பென்ஷன், நியூ பேராபாலிக் போகி சஸ்பென்ஷன். ரியர் சஸ்பென்ஷன் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க பேராபாலிக் லீஃபோட, டிப்பர் ட்ரக்ஸில் வர மாதிரி. ஃபிஃப்த் எக்ஸல் டம்மி எக்ஸலா IT 14. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் எக்ஸலில் ஸ்டாண்டர்டாக ஆன்டி ரோல் பார் பெட்டர் ஸ்டெபிலிட்டிக்காண்டி. லோடிங் ஸ்பேன் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு. வீல் பேஸ் 6575 mm, டேர்னிங் ரேடியஸ் 24 மீட்டர், ஓவரால் லென்த் 11492 mm, ஓவரால் வெய்த் 2490 mm, ஓவரால் ஹைட் 2985 mm. அண்ட் ரியர் எக்ஸல்லையும் ஸ்டாண்டர்டாக ஆன்டி ரோல் பார் பெட்டர் ஸ்டெபிலிட்டிக்காண்டி. அண்ட் இங்கே ஸ்டாப்பர் அண்ட் இதுக்குள்ளே ஸ்பேர் வீல். இப்போ இது டியூப் டயர் ஆப்ஷனோடு இருக்குது. டியூப்லெஸ் டயர் ஆப்ஷனும் இருக்குது, தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். லோடிங் ஸ்பேனில் இப்போ ஒரு ஆப்ஷன் தான் 30.3 அடி. அண்ட் இதுக்குள்ளே ரியர் வியூ. பேலோட் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 34லேருந்து 35 டன். எந்த மாதிரி லோட் பாடியோ அண்ட் லோட் பாடி வெயிட் வச்சு சேஞ்ச் ஆகும். அண்ட் சேசிஸில் பாரத் பென்ஸ்குள்ள பிராண்டிங். அண்ட் பேக் கேமரா டாப் மாடலில், பேஸ் மாடலில் கிடையாது. அண்ட் டெயில் லேம்ப் எல்இடியில் பெட்டர் விசிபிலிட்டி அண்ட் லாங்கர் லைஃப் காண்டி. அண்ட் ரியர் பம்பர். சேசிஸ் ஹெவி சேசிஸ். சேசிஸ்குள்ள டைமென்ஷன் டெப்த் 286 mm, விட்த் 70 mm, திக்னஸ் 8 mm. ஹெவியான சேசிஸ். எக்ஸல் கான்ஃபிகரேஷன் 10/2. அண்ட் சேசிஸில் நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் வெயிட்டும் கம்மியாது அண்ட் சேசிஸ்குள்ளே ஸ்ட்ரென்த்தும் கூடுது. அண்ட் இங்கே ஸ்டாப்பர். பாடி மவுண்ட் பண்ணுறதுக்காண்டி ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேசிஸ்குள்ளே எல்லா ப்ரெஷர் டேங்க்கும். அண்ட் பாடி பில்ட் பண்ண பிறகு சைட் சேஃப்டி கார்டெலாம் மாட்டுறதுக்காண்டி கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 3.5லேருந்து 4 km/லிட்டர். இந்த மைலேஜ் வண்டி எப்படி ஓட்டுறீங்களோ, எவ்வளோ லோடு ஏற்றிருக்கீங்களோ அண்ட் எந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறீங்களோ இதை வச்சு சேஞ்ச் ஆகும். அண்ட் இதுக்குள்ளே ATS ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். BS6 ட்ரக்ஸில் மெயின் சேஞ்சு இதுதான். இதில் ஃபில்டராக வரனால பொல்யூஷனை கம்மி பண்ணுது. BS6 நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி தான் இது கொடுத்துருக்காங்க. இதுக்காண்டி தான் AdBlue போட வேண்டியிருக்கு. சேசிஸ்குள்ளே ப்ரெஷர் டேங்க்ஸ், ப்ரெஷர் பைப்ஸ் அண்ட் வயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே. அண்ட் சேசிஸ்குள்ளே ஓவரால் வியூ. அண்ட் இதில் வேப்கோ கம்பெனிக்குள்ளே ப்ரெஷர் கிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ கேபின் பற்றி பார்ப்போம். மேட் கேபின். இதுக்குள்ளே இன்டீரியல் அண்ட் எக்ஸ்டீரியல் வியூ பற்றி. அண்ட் மட் ஃப்ளாப்பில் டர்ன் இண்டிகேட்டர் 4828 பிராண்டிங். க்ரோம் ஃபினிஷில் பாரத் 6 பிராண்டிங். கேபினில் ஏற இறங்குறதுக்கு 2 ஃபுட் ஸ்டெப். டர்ன் இண்டிகேட்டர், டோர் ஹேண்டில் பிளாக் ஃபினிஷில். கீ லாக் அண்ட் லாக் ஆன் டிப்ளேஸ் சைடில். அண்ட் டோர் லாக்கிங்கில் சென்ட்ரல் லாக்கிங் ஃபீச்சரும் இருக்குது. அண்ட் டோர் பேடிங் பிளாஸ்டிக் மெட்டீரியலில். அண்ட் இதுக்குள்ள வியூ. இதில் ரிஃப்ளெக்டர், பாட்டில் ஹோல்டர், பேப்பர் ஹோல்டர். அன்லாக்கிங் புஷ் பண்ணால் சென்ட்ரல் லாக்கிங். அண்ட் மேலே கிராப் ஹேண்டில் அண்ட் 2 சைடும் கிராப் ஹேண்டில். அண்ட் சைடில் டயர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன். டிரைவர் சீட் அட்ஜஸ்டபிள் டைப் இன்பில்ட் ஹெட்ரெஸ்ட்டோட நல்ல கம்ஃபர்டபுளான சீட். சீட்டிங் கெப்பாசிட்டி டிரைவர் +2 ப்ளஸ் ஸ்லீப்பர் பர்த். அண்ட் ப்ரீமியம் டாப் மாடலில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க டிரைவர் கம்ஃபர்ட் காண்டி. நான் ப்ரீமியம் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் டேஷ்போர்ட்குள்ளே வியூ. டியூவல் டோன் கலர் ஃபினிஷில். ஸ்டேரிங் 4 ஸ்போக் டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ஹைட்ரோலிக் பவர் அசிஸ்டட் ஸ்டேரிங். ஸ்டேரிங்கில் பாரத் பென்ஸ்குள்ள லோகோ. ஹார்ன்குள்ளே கண்ட்ரோல். லெஃப்ட் சைடில் வைப்பர், இண்டிகேட்டர், ஹார்ன்குள்ளே கண்ட்ரோல்ஸ். ஏசி வெண்ட்ஸ். நான் ப்ரீமியமில் ப்ளோவர் வெண்ட்ஸ். க்ரூஸ் கண்ட்ரோல்குள்ளே கண்ட்ரோல்ஸ். இன்ஹாபிட்குள்ளே ஸ்விட்ச். கீழே ஸ்விட்சஸில் ஹில் ஸ்டார்ட் அசஸ்குள்ளே ஸ்விட்ச், ஹெட்லைட்குள்ளே ஸ்விட்ச், ஹெட்லைட் லெவலிங் காண்டி கண்ட்ரோலர், எக்ஸ்ட்ரா ஸ்விட்சஸ் மாட்டுறக்காண்டி பிளேஸ், OBD கனெக்டர். அண்ட் இதுக்குள்ளே பெடல்ஸ், எலக்ட்ரானிக் எக்ஸலேட்டர் பெடல்,
பிரேக்ஸில் நியூமேட்டிக் ஃபுட் ஆப்ரேட்டட் டியூவல் லைன் வித் ஏபிஎஸ் அண்ட் அதுக்குள்ளே கிளச், ஹைட்ராலிக் கண்ட்ரோல், டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் உள்ள லாக்கிங், ஹெல்ப் பட்டன், எக்ஸ்ட்ரா சுவிச்சஸ் மாட்டுறக்காண்டி பிளேஸ், கீஸில் டோட்டல் 5 கீ, நார்மல் டைப்பில் 3 இக்னிஷனுக்கு 2 டீசல் டேங்க்கு. அந்த வண்டியில் அட்வான்ஸ் ஃபீச்சராக டிஎஸ்எம் டிரைவர் ஸ்டேட் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கேமரா அலர்ட் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் டிரைவர் வேறு எங்கேயோ பார்த்தாவோ இல்லை தூங்கினாவோ அலாரம் சவுண்ட் வரும், இது சென்ஸ் பண்ணி. அண்ட் ஸ்விட்சஸில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்விட்ச் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டருக்குள்ளது, 3rd ஸ்விட்ச் டிஃபரன்ஷியல் லாக்கிங்குள்ளது, 4th ஸ்விட்ச் லெஃப்ட் எக்ஸலுக்குள்ளது, 5th ஸ்விட்ச் பவர் விண்டோக்குள்ளது டாப் மாடலில். அண்ட் ஹேண்ட் பிரேக், சார்ஜிங் சாக்கெட் 24 வோல்ட்குள்ளது. அண்ட் கீழே 5x 2 பீஷர் சேஃப்டி கண்டி. அண்ட் அதுக்குள்ளே கியர் நாப். இதில் 9 ஸ்பீடு கியர் பாக்ஸ், 8 ஃபார்வர்ட் ப்ளஸ் 1 க்ராலர் ப்ளஸ் 1 ரிவர்ஸ். இந்த வண்டியில் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சராகவே மியூசிக் சிஸ்டம், சென்ட்ரல் லாக்கிங், டிஆர்எல், டே டைம் ரன்னிங் லேம்ப், சீட் பெல்ட் ரிமைண்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஸ்விட்சஸில் பவர் விண்டோக்குள்ளது அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட். டாப் மாடலில் பவர் விண்டோ, பேக் கேமரா, ஹெச்விஏசி ஹீட்டிங் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அண்ட் அதர் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெச்விஏசிக்குள்ளே கண்ட்ரோல்ஸ், ஹெச்விஏசி ஆன் ஆஃப் பண்ணுறக்காண்டி ஸ்விட்ச், ஹசார்ட் லேம்ப்குள்ளே ஸ்விட்ச், எக்ஸாஸ்ட் பிரேக்குள்ளே ஸ்விட்ச், ஏசி வென்ட்ஸ். டோட்டல் இதில் 4 ஏசி வென்ட்ஸ். அண்ட் டிரைவர் கம்ஃபர்ட் காண்டி க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் கேமராக்குள்ளே டிஸ்பிளே. டாப் மாடலில், பேஸ் மாடலில் கிடையாது. அண்ட் கியர் லீவர் வர சீட்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்து. அண்ட் கோ டிரைவர் சீட் 2 பேர் உட்கார்ற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக அட்ஜஸ்ட் பண்ணி டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்டில் படுத்துவங்களாம். இது பார்த்திங்கன்னா ரிமூவல் டைப்பில் தான். பின்ன ஸ்லீப்பர் பர்த், நல்லா பெரிய ஸ்லீப்பர் பர்த், நல்லா கம்ஃபர்டபுளாக. அண்ட் கீழே திங்ஸ் வைக்கிறதுக்கும் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. பின்ன 2 ஃபிக்ஸ்டு கிளாஸ். அண்ட் இன்சுலேஷன் அண்ட் கவரிங் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீட் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காண்டி. அண்ட் ஸ்லீப்பர் பர்த்தை செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி கம்பெனிலேருந்து கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 சைடும் கேபின் லைட், கம்பெனி ஃபிட்டட் ஸ்பீக்கர், திங்ஸ் வைக்கிறதுக்காண்டி பிளேஸ், கம்பெனி ஃபிட்டட் மியூசிக் சிஸ்டம், திங்ஸ் வைக்கிறதுக்காண்டி பிளேஸ். அங்கே டிஎஸ்எம் சிஸ்டம், டிரைவர் ஸ்டேட் மானிட்டரிங் சிஸ்டம், ஸ்பீக்கர், கேபின் லைட். அண்ட் சன்வைசர், இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் டிஜிட்டல் ப்ளஸ் அனலாகில். லெஃப்ட் சைடில் ஸ்பீட், கீழே ஃபியூல் அண்ட் AdBlue லெவல். ரைட் சைடில் ஆர்பிஎம், ப்ரெஷர் கேஜ். எம்ஐடியில் வார்னிங் லைட்ஸ், நியூட்ரல் சைன், ட்ரிப் இன்ஃபர்மேஷன், டெம்பரேச்சர், ஓடோமீட்டர், டைம் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். மேலேயும் கீழேயும் வார்னிங் லைட்ஸ். அண்ட் எம்ஐடி செட் பண்ணுறதுக்காண்டி பட்டன்ஸ். அண்ட் இப்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின்குள்ளே சவுண்ட் கேட்போம். அண்ட் நம்ம சேனலை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது வண்டிக்குள்ள இன்ஃபர்மேஷன் வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு கொண்டு வர பார்க்கேன். அண்ட் இந்த வண்டிக்குள்ள இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.